ஹாய் வியூவர்ஸ். போன வீடியோவில் உங்களுக்கு இந்த மிருகங்கள் ஒலியெல்லாம் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோவில் நேச்சுரல் சவுண்ட்ஸ், இயற்கை ஒலிகள், இயற்கையில் நம்ம என்னென்ன ஒலிகள் பார்க்குறோமோ அதெல்லாம் ஓரளவுக்கு செய்கிறேன். பாருங்கள், நீங்களும் கற்றுக்குங்க. இது ஃபஸ்ட்டு கொசு. உலகத்திலேயே சிறிய உயிரினம். அது தூங்கும்போது நைட்டு காதான கத்தியை தொந்தரவு பண்ணும். அந்த கொசு இது கொசு. இதுவே அதிகமாக போயிடுச்சுன்னா வண்டாக மாறிடும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் மூச்சு பிடிச்சி செய்யணும். அது அடுத்தது டெலிஃபோன்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சதுரமாக கருப்பாக டப்பா மாதிரி இருக்கும், பெரிய ஃபோன். நம்ம போய் அப்போல்லாம் செல்ஃபோன் ஏது, அப்போ போய் கடையில் போய் சார் கொஞ்சம் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பண்ணிங்கன்னு கொடுப்பாங்க எஸ்டிடி பூத்தில். அப்போ போய் ஃபோன் பண்ணுவோம். நம்பர் என்கேஜடு. சரி, திருப்பி ட்ரை பண்ணுவோம். பண்ணு. அடியுது. ஹலோ, மிஸ்டர் ராஜாராம் இருக்காருங்களா? நான் அவருடைய ஃப்ரெண்டு சந்திரமோகன் பேசுகிறேன் சார். அப்படியா? நைட்டு பாம்பே ஃப்ளைட்டில் போயிட்டாருங்களா? சரி 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 சரி, வந்தால் சொல்லிவிடுங்க. ரைட்டு. வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா? ஆடு கோழி போனெல்லாம் சௌக்கியம் தானே? சரிங்க சரிங்க சரிங்க, ஓகே. வச்சுறேங்க. இது டெலிஃபோன் ரிங்கு. இதே டெலிஃபோன் ரிங்கிங் நம்ம எஸ்டிடி பூத்தில் உட்காந்துருக்கும்போது வெளியே ஸ்பீக்கரில் போடுவாங்க சில பேருக்கு. அப்போது அப்படி அடிக்கிறது வெளியே ஸ்பீக்கரில் இப்படி கேட்கும். இப்போ கூட செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் போடும்போது சவுண்டு வேறு மாதிரி கேட்குதில்ல, இதே டைப்பு தான். இப்போ நான் பண்ண டைப்பு தான் இது. அடுத்தது தண்ணி குழாயில் தண்ணி சொட்டுது. இது தண்ணி குழாயில் தண்ணி சொட்டுறது. நம்ம அதுக்காக அப்படி பண்ணிவிடக்கூடாது. அப்படி லிப்ஸ் மட்டும் மூடி திறக்கணும். இதான். அடுத்தது தண்ணி ஒரு பாட்டிலேருந்து அப்படியே டபக்குன்னு கவுக்கு வருது. கவுக்கும்போது அப்படியே வரும் சவுண்டு, அப்படி வரும். ஒரு கிளப்புக்கு போயிடணும். அங்கே போய்ட்டு உட்காந்துருக்கும் போது ஒருத்தன் எனக்கு சோடா வேணும், ஏன்பா ஒரு பிஸ்லரி சோடா கொடுப்பா. அவன் எடுத்து வந்தான், திறந்தோம். டம்ளரில் ஊற்றலாம், கொடுத்தான். சோடா குடிச்சா ஒரு வேப்பம் இல்லை, அந்த மாதிரி சோடா ஊற்றும் போதே பாருங்கள், அந்த சவுண்டு கீழேருந்து வரும்போதே மாறும். அப்படியே அப்படி மேலே வரும்போது அந்த சவுண்டு, அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அடுத்து சோடா வேப்பம் விட்டானா. அடுத்து நைட்டு செவுத்து கோழி. இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த கிராமத்துலலாம் போனீங்கன்னா புதற்ப மறைவில் எல்லாம் கத்திக்கின்னு நைட்லாம். அப்படியே தவளைங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. கிணற்று தவளை, வரட்டு தவளை. இது பாருங்கள், முதல் டைப்.
இது வயல் ஓரங்கள்லாம் இருக்கும் வரட்டு தவளை. இது வரட்டு தவளை. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் கடிகாரம் இருக்குது, ஆழ்கிழக்கில் அது அது அடிக்குது. இதுவே 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும், 8 அடி உயரம். இது ஃப்ரெஞ்சு டைப் கடிகாரம், செவுத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பெருசாக உயரமாக இருக்கும். அது அடிக்குது. இதுவே வந்து மணிக்கூண்டில் மார்க்கெட்லலாம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும், அந்த மாதிரி அந்த மணிக்கூண்டில் அடிக்கிற சவுண்டு இது. இதுக்கெல்லாம் வந்து டைனமிக் மைக்கில் இருந்ததுன்னா இதெல்லாம் சவுண்ட் அப்படியே பிரமாதமாக வந்து உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த குட்டி மைக்கில் செய்கிறதுனால உங்களுக்கு எஃபெக்டே இருக்காது, இதில் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி காட்டுறோம், அதனால் நீங்கள் வந்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சவுண்டு தான் செஞ்சுக்கிறேன், மீதி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு 10 நாளைக்குள்ளே போட்டுருவேன், நீங்கள்லாம் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். Until then, bye from Chandramohan, Butterfly Brother. Bye bye.